வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்க நியூவா ஜிஎஸ்டி நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகி இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு அப்பியர் ஆகும். இந்த ஸ்கிரீன்ல என்ன கேள்வி கேட்கிறாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்படின்னு நீங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க கரெக்டா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்பர் 1 கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுடைய கிளைண்ட் ஜிடிஏ சர்வீசஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் ஆக இருக்கிறாங்களா அப்படிங்கிற கொஸ்டின். ஜிடிஏ அப்படிங்கிறது என்னன்னா குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி சர்வீசஸ் அப்படிங்கிறது தான் ஜிடிஏ உடைய ஃபுல் ஃபார்ம். அப்படி பண்ணக்கூடிய பிசினஸ் ஆக இருந்தால் மட்டும் இந்த ஸ்கிரீனை வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும். அப்படி ஜிடிஏ பிசினஸ் பண்ணாத பிசினஸ் ஆக இருந்தாங்க அப்படின்னா நோன்னு கொடுத்து அவங்க இந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாள் வரைக்கும் சார் இதை நோ கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஸோ நீங்க இந்த ஸ்கிரீன்லேயே உங்களுக்கு ஒரு டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 22 ஆகஸ்ட் அப்படின்னு நீங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட் வரைக்கும் இந்த ஸ்கிரீன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்க லாகின் பண்றீங்களோ அப்ப எல்லாமே உங்களுக்கு கேட்கும். அப்ப எல்லாம் நீங்க நோ அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கணும். இப்ப 2வது கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு வருவோம். இந்த 2வது கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஜிடிஏ சர்வீசஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ், அதாவது உங்களுடைய கிளைண்ட் வந்து ஜிடிஏ பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ். அப்ப இந்த கொஸ்டினை நீங்க இந்த ஆட்டோ பாப்புலேட்டான இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராப்பரா நீங்க ஹேண்டில் பண்ணணும். இப்ப ஜிடிஏ பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் டாக்ஸ் மெக்கானிசம். நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படிங்கிற இந்த கொஸ்டின். இப்ப ஃபார்வர்ட் டாக்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது நார்மல் டாக்ஸ் பேயர்ஸுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எந்த ஒரு பிசினஸ் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணாலும் ஃபார்வர்ட் டாக்ஸ் மெக்கானிசம் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை நம்ம எஃப்சிஎம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார்வர்ட் டாக்ஸ் மெக்கானிசம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஃபார்வர்ட் டாக்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது யாரு செல்லரோ அவருடைய பையர்கிட்ட இருந்து டாக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அந்த பையருடைய ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணுவாரு. அந்த பே பண்ண டாக்ஸை ஐடிசியாவும் அவருடைய பையர் ரிசீவ் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு ரிஜிஸ்டர்டு ரெகுலர் டாக்ஸ் பேயராக இருந்தால் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும். அட் த சேம் டைம்ஸ் இந்த இடத்துல ஒரு ஆர்சிஎம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் பிசினஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. எந்த பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜிடிஏ பிசினஸ். ஜிடிஏ அப்படிங்கிறது குட்ஸ் டிரான்ஸ்பர் ஏஜென்சி பண்ணக்கூடிய பிசினஸ். அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஆர்சிஎம் பேசிஸ்ல தான் அவங்களுக்கு டாக்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் அப்படிங்கிறது கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆர்சிஎம் அப்படிங்கிறது டாக்ஸ் கலெக்ட் பண்ற ஒரு மெத்தடே கிடையாது. ஸோ ஆர்சிஎம் அப்படிங்கிறது சப்ளை மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுக்கான டாக்ஸை அந்த ரிசிபியன்ட் அவரே கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாரு. ஆனா எஃப்சிஎம்ல நம்ம சொன்னது என்ன, யாரு சப்ளையரோ அவரு கஸ்டமர் இருந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றாரு. ஆனா ஆர்சிஎம் அப்படிங்கிறது சப்ளையர் டாக்ஸை கலெக்ட் பண்ண மாட்டாரு. அந்த சப்ளை பண்ண சர்வீசஸ்க்கான டாக்ஸை அந்த ரிசிபியன்ட் அல்லது அந்த கஸ்டமரே அவரே ரிவர்சல் பேசிஸ்ல கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி ஆர்சிஎம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டடா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் ஜிடிஏ பிசினஸ். இப்ப அந்த ஜிடிஏ பிசினஸ் ஆர்சிஎம் மெத்தட்ல இருந்து மாறி அவங்க ஃபார்வர்ட் டாக்ஸ் மெக்கானிசமுக்கு அவங்க மாறுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும். அப்ப இந்த இடத்துல வந்து அவங்க ஆர்சிஎம் பேசிஸ் எனக்கு வேணாம், ஃபார்வர்ட் டாக்ஸ் மெக்கானிசம்ல நான் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா மட்டும் அவங்க இங்க எஸ் கொடுத்துக்கலாம். அப்படி எஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு ஸ்கிரீன் நம்மளுக்கு அப்பியர் ஆகும். அந்த ஸ்கிரீன் என்ன அப்படின்னா அனெக்சர் 5. இதுல அவங்க என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆப்டிங் ஃபார்வர்ட் சார்ஜ் பேமெண்ட் பை ஜிடிஏ அப்படிங்கிற இந்த ஃபார்ம் வந்து அவங்க ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் அந்த பர்டிகுலர் பிசினஸ் அவங்க அதாவது எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஆக இருந்தால் ஆர்சிஎம் பேசிஸ்ல அவங்க பில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப உங்களுடைய நியூ பிசினஸ் ஆக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது வரைக்கும் அவங்க பில்லிங் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஜிடிஏ பிசினஸ் ஆக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய லைபிலிட்டி ஆர்சிஎம் பேசிஸ்ல தான் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பில்லு மட்டும் தான் பண்ணுவாங்க. டாக்ஸை அவங்களுடைய கஸ்டமரே வந்து கால்குலேட் பண்ணி பே பண்ணிக்கிடுவாங்க. அப்ப பில்லுல கண்டிப்பா சப்ஜெக்ட் டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல உங்களுடைய கிளைண்ட் கஸ்டமர்ட்ட இருந்து டாக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய ஃபார்வர்ட் டாக்ஸ் மெக்கானிசமே ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இங்க அவங்க எஸ் கொடுத்து அனெக்சர் 5 வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் எக்ஸிஸ்டிங் பிசினஸுக்கு இந்த மாதிரியான ஒரு பாப்அப் வருது அப்படிங்கிற பட்சத்திலையும் ஜிடிஏ பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அட் த சேம் டைம்ஸ் இது வரைக்கும் ஆர்சிஎம்ல அவங்க பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது கிடையாது, அவங்களுடைய கிளைண்டே கட்டிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை ஃபார்வர்ட் டாக்ஸ் மெக்கானிசம் அதாவது ஃபார்வர்ட் சார்ஜ்
பேமெண்ட் பேசிஸ்ல அவங்க டாக்ஸை கலெக்ட் பண்ணி எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு மெக்கானிசம்லயே வந்து டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னால் இந்த அனெக்சர் 5 அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பாப்புலேட் ஆகுற இந்த ஸ்கிரீன் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இது உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அவங்க இது வரைக்கும் ஆர்சிஎம் பேசிஸ் தான் பில் பண்றாங்க. அவங்க ஃபார்வர்ட் டாக்ஸ் மெக்கானிசம்லே, அதாவது ஃபார்வர்ட் டாக்ஸ் மெக்கானிசம், ஃபார்வர்ட் சார்ஜ் பேமெண்ட் பேசிஸ்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அவங்க இந்த ஸ்கிரீனை எனேபிள் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த அனெக்சர் 5 வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஆப்டா வரல அப்படிங்கிற பட்சத்துல டேஷ்போர்ட்ல இருக்கக்கூடிய சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்வீசஸ்ல யூசர் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை எடுத்து ஜிடிஏ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்றாங்க அப்படின்னா அங்கே நம்மளுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதுல ஒண்ணுதான் ஆப்டிங் ஃபார்வர்ட் சார்ஜ் பேமெண்ட் பை ஜிடிஏ அப்படிங்கிற ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜிடிஏ பிசினஸ்லயும் ஃபார்வர்ட் டாக்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.